கெவின் ஓஸ் சக்கரை பொங்கல் கொடுத்து ரஸ்னாக்கு பயங்கர டிமாண்டு. ஸோ விசிறி கொடுக்கணும், லைனில் நிற்க முடியாது. ஸோ குறுக்காலம் பூந்து வாங்கலாம். ரஸ்னா கொடுக்குறாரு பாருங்க, பாட்டுக்கண்ணே சொல்கிறா தம்பி அப்படி ஃபேமிலி. கோவிந்தா கோவிந்தா சும்மா தகன்னு தங்க குதிரையில் நம்ம கல்லழகர் சும்மா மதுரைக்குள்ள பவனி வரும்போதும் அந்த வையாத்துல இறங்கி எழுந்தருளும் போதும் கிடைக்கிற அந்த ஒரு புத்துணர்ச்சி இருக்குல்ல, இன்னைக்கும் அந்த டங் டங்குன்னு அந்த வராரு அழகர் வராரு அப்படின்ற டோனு போடும்போது அழகர் வர்ற அந்த ஒவ்வொரு நொடியும் ஆத்துக்குள்ள கிடைக்கிற வைபுக்கு அளவே இருக்காதுங்க. இன்னைக்கும் அந்த கூட்டத்துக்குள்ள ஆத்துக்குள்ள இறங்கி அழகர் அந்த கூட்டத்தோட கூட்டமா வரவேற்று குளிப்பாட்டி அந்த கொண்டாட்டமா கூட்டி போற அந்த கூட்டத்துக்குள்ள நின்று கிடைக்கிற வைபுக்கு பின்னாடி அவ்வளோ பெரிய விஷயம் இருக்குங்க, சும்மா கிடையாதுங்க. அழகர் கிட்டத்தட்ட ஒட்டுமொத்த மதுரை மக்களும் இல்லை, மதுரையை சுற்றியுள்ள அத்தனை மக்களையும் ஒருங்கிணைச்சு ஒரே ஆத்து பாலத்துக்கு கீழே ஒன்னா கூட்டியாந்து தம்பிகளா அப்படின்னு வரவேற்கிற அந்த தருணம் இருக்கு பாருங்களேன், அற்புதமான தருணங்க. அப்படியே புல்ல அரிக்கும் பாருங்க. அழகர் ஆற்றுல இறங்கும் போது அந்த டோனை போதும் டங் டங்குன்னு போடும்போது பாருங்க எவ்வளவு கூட்டம்னா அவ்வளோ அற்புதமான மக்களுங்க. இந்த நாள் ராத்திரிலேருந்து அந்த விடிய 4 மணிக்கு முன்னாடியே காது கட்டுருக்காங்க. மதுரையில் பல அந்த லைட்டு வெளிச்சத்தில் அந்த கூட்டத்துக்கு நடுவில் அழகர் வர்றதை பாருங்க. ஆஹா, எப்பேற்பட்ட ஷாட்டுங்க அந்த தீப்பந்தம் நடுவில் வர்றது. இப்ப நாம எங்க கிளம்பிட்டோம்னா, இப்ப நாம எங்க போறோம்னா பாருங்களேன், அழகரை பார்க்கறதுக்கு எவ்வளோ ரிஸ்க் எடுத்து சின்னவங்க பெரியவங்க வயசானவங்க ஆண்கள் பெண்கள்னு அத்தனை பேரும் அந்த பேரிகார்டு மேலே ஏறி நின்று பாதுகாப்பாக அந்த பார்க்குற அந்த தருணம் இருக்குது பாருங்களேன். அவங்களுக்கு அந்த அழகரை பார்த்துட்டா போதுங்க, அவ்வளோ தூரத்தில் இருந்தால் நம்ம அழகரை பார்த்து ரசிச்சுட்டா போதுங்க, நிம்மதி கிடச்சிருங்க. அந்த ஒரு அருள் காட்சி அங்கே பாருங்களேன், எங்கே இருந்தாலும் அழகருக்கு அந்த தீப்பந்தம் போகணும் அப்படின்னு ஆனால் கண்ணிலே அரைச்சிட்டு போயிட்டாங்க. ஆனால் இதெல்லாம் செம்ம சந்தோஷமான விஷயங்க. இதுதான் டிசிப்ளின். கரெக்டாக லைனில் நின்று வாங்கினாங்களா, இதுக்கு இப்போ தான் டிசிப்ளின். ஏன்னா எல்லோரும் கடவுளை பார்க்க வந்திருக்காங்க. ஸோ அவங்ககிட்ட கண்டிப்பாக டிசிப்ளின் இருக்குது. பக்கம் ரஸ்னா மோருக்கு. உன் பேர் என்ன? கெவின். புளியோதரை நமக்காக தர்றான். எத்தனை படிக்கிறா? செகண்ட் ஸ்டாண்டர்டு. எவ்வளோ நல்ல மனசு பார்த்தீங்களா? கேட்டேன், ஃபுல்லாக எடுத்துக்கன்ட்டான். ரொம்ப தேங்க்ஸ் தம்பி, தேங்க்யூ. எங்கள் அப்பா அம்மா எங்கே இருக்காங்க? அப்போ யூடியூப் அப்பா அம்மா எங்கே இருக்காங்க? சரி. ஆக்சுவலி நம்மளால் லைனில் நிற்க முடியாது. ஸோ தம்பி ரிஷி வந்து எண்ணெய் எடுத்து சாப்பிடுங்கன்னு சொல்லியிருக்காப்புல. கழிச்சுக்கலாமா, கைவிடலாமா? ஸோ இதாங்க மதுரை பாசம். தரமாக இருக்குது உண்மையிலே. உன் பாசம் அதை விட தரமாக இருக்கும் தம்பி. சத்தியமாக யாரும் கை வைக்க விட மாட்டாங்க, ஆனால் நம்ம மக்கள் கை வைக்க விடுவாங்க அப்படின்றத இந்த வீடியோ எடுத்தேன். ரொம்ப தேங்க்ஸ் அவங்க ஃபேமிலி. தேங்க்ஸ். சீரியஸ்லி நம்ம என்ன சொல்கிறது, படிச்சிட்டோம், பெரிய இடத்துல ஒர்க் பண்ணுறோம், டிசிப்ளின் அப்படின்னு அடுத்தவங்க தட்டில் கை வைக்க விட மாட்டோம் தெரியுமா? அதெல்லாம் இங்கே கிடையாது. அதுதான் மதுரை மக்களே. மதுரை மட்டும் சைடு எந்த பக்கம்லாம் திருவிழாவை இன்னும் தொன்மை மாறாமல் கொண்டாடுறாங்களோ, கலாச்சாரம் மாறாமல் கொண்டாடுறாங்களோ, அந்த மக்களோட அன்பும் பாசம் வேற மாதிரி இருக்கும் அப்படின்றது தான் இந்த வீடியோ ஒரு சாம்பிள் உங்களுக்காக. ஏன்னா நம்ம என்ன தான் கோடியாக சம்பாதிச்சாலும் கொண்டு போகிறது என்னமோ இந்த அன்பையும் பாசத்தையும் தான். ரஸ்னாக்கு பயங்கர டிமாண்டு. செம்ம டேஸ்ட்டுங்க. பொங்கல் கொஞ்சோண்டு சக்கரை பொங்கல் கொடுத்துருக்காப்புல நமக்காக டேஸ்ட் பண்ணுறேங்க. நான் சொன்னேன்ல, யாருமே கை வைக்காதுன்னு சொல்லவே மாட்டாங்க. அதுக்கு இது ஒரு சாம்பிள் தான். ஆடுங்க தயிர் சாதம், இங்கே சக்கரை பொங்கல், ரசனா முடிஞ்சிச்சு. ரசனா கொடுக்குறாரு பாட்டுக்கண்ணே. ரொம்ப தேங்க்ஸ். தம்பியை புளியோரை எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். நான் சொல்கிறேன் தம்பி, புளியோரை எப்படி இருந்துச்சு? நல்லா இருக்கு. சாமி பார்த்தீங்களா? சூப்பராக பார்த்தீங்களா? எப்படி இருந்தாரு? சூப்பர். வெஜ் பிரியாணி. உங்கள் பேர்?
ஸ்ரீகிருஷ்ணா. ஸ்ரீகிருஷ்ணா. இந்த வெஜ் பிரியாணி செம்மையாக இருக்கும். நன்றிண்ணா. பரவாயில்ல, அனுமார் மாதிரி தான் இருந்துச்சு. உண்மையிலே வெஜ் பிரியாணி செம்மையாக இருக்குங்க. ஸ்ரீகிருஷ்ணாவோட மனசு மாதிரியே. அங்கேயும் வெஜ் பிரியாணி தான், டப்பா டப்பா கொடுக்குறாங்க. பரவாயில்ல. இப்போ லைன் அதுக்கும் நிற்கிது பார்த்தீங்களா. இங்கே மோர் குடிப்போமா? இப்போ விசிறி கொடுக்குறாங்க. ஓகே, குறுக்கால பூந்து வாங்கலாம். தம்பி போப்பான்னு தான் சொல்கிறாங்க. பட் மனசாட்சி தான் எடுக்குது. இவ்வளோ பேர் லைனில் நிற்கிறாங்க. சரி, ஓகே, அவங்க வாங்கிட்டு போட்டோம். நமக்கு அடுத்த லைனில் ஏதாச்சும் கிடைக்கிறான் பார்ப்போம். பயங்கரமான வெயில்ல இந்த வீடியோ முடிச்சுக்கலாமா? அழகர் ஃபேன்ஸ் அத்தனை பக்தர்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக மறக்காமல் ஷேர் பண்ணுங்க நம்பர்களே. அத்தனை உங்களோட உங்கள் ரோபின் காதலன். பபாய்.